வாழ்க்கையில் அவமானப்படாமல் யாருமே முன்னேற முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறின பிறகும் அவமானத்தையும் விமர்சனத்தையும் சந்திக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்சது தான். யாருக்குமே லைஃப் ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருக்காது. எல்லாருக்குமே ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன்ட், இக்யூ எமோஷனல் கோஷன்ட் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் பெரிய சர்க்கிள்கள் எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு எஸ்கியூ ரொம்ப முக்கியம். எஸ்கியூ தான் ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட். எஸ்கியூ இருந்தால் தான் வாழ்க்கைன்ற பயணத்தில் பெரிய பள்ளத்தில் விழுந்தால் கூட மீண்டு எழுந்து வரலாம். நமக்கு தெரிஞ்ச லிஜெண்ட்ஸ் கூட அவங்க வாழ்க்கையில் ஒரு டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய அளவில் மீண்டு வந்திருப்பாங்க. இப்படி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாபா படம் விமர்சனத்துக்குள்ளானப்போ ரஜினி அவ்வளோதான் ஆடிட்டாரு, அசந்துட்டாருன்னு நினச்சாங்க. நம்ம முன்னாள் இந்திய கிரிக்கெட் டீம் கேப்டன் டோனி எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருந்தாலும் இப்போ ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லாததுனால ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறார். இந்த மாதிரி ஃபேஸில் இந்த லிஜெண்ட்ஸ் எல்லாம் கிரிட்டிசிசம்க்கு மனம் உடஞ்சிடாம தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. பிரச்சனையை ஒரு சூழ்நிலையாக பார்த்து அடுத்தது என்னன்னு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட எஸ்கியூ தான். பாபா படத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கேப் எடுத்த ரஜினி அடுத்த கொடுத்த படம் தான் சந்திரமுகி. இமாலய வெற்றி படமாக அமைஞ்சது. அந்த வெற்றிக்கு ரஜினி சொன்ன காரணம் இறைவன் அருள். மகேந்திர சிங் டோனி ஒவ்வொரு கிரிக்கெட் சீசனுக்கு முன்னாடியும் அவரோட இஷ்ட தெய்வமான மாதேவரி துர்க்கையம்மன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றது வழக்கம். இந்த சீசனில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃப்யூச்சரில் மறுபடியும் கப் வின் பண்ணாலும் எம்எஸ் டோனி ஹம்பிளாக தான் இருப்பார். மற்றவங்க சொல்கிற கமெண்ட்ஸை நம்ம மனசுக்கு எடுத்துக்க ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கு நம்ம ஃபுட்பால் மாதிரி ஆயிடுவோம். கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுற லெஜெண்ட்ஸ் அதிலிருந்து எப்படி மேலே வராங்கன்னு நம்மளும் லேர்ன் பண்ணோம்னா நமக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். மோரோவர் இங்கே கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாத ஆளே கிடையாது. திருவண்ணாமலை மகான் யோகிராம் சுரத்குமார் விமர்சனத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் யாருமே விமர்சனம் என்று இருக்க முடியாது. எல்லா மகான்களும் விமர்சிக்கப்பட்டிருக்காங்க. ராமரும் கிருஷ்ணரும் இன்னைக்கு வாழ்ந்திருந்தா கூட அவங்களும் விமர்சிக்கப்பட்டிருப்பாங்க. விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும், அதுக்காக ஓடி போயிட வேணாம். யோகிராம் சுரத்குமார். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோகனட் ஷெல் டெல்ஸ்.